ஏ சுப்பம்மா, என்ன? என்னத்தை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்க? என்னத்த கிண்டறதா கிட்டம்னா மாவை கட்டிக்கிட்டு இருக்கடா. மாவை கிண்டுறியா? என்ன அதுக்காக போட்டு நுரதல்ல கிண்டுற போல? ஆமா, நொர தண்டுது. வா வாய வச்சு. சரி, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன வைக்க போற? எது? இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் கேக்குறேன். ஆ. நான் தான் தக்காளி குருமான்னு பார்த்து ஒண்ணுமே இல்லாம ஒரு தக்காளி குருமா வச்சல. சரி. இது வெறும் தக்காளி குருமா. ஆமா. சரி, பாவம் 2 நாளா சரியா சாப்பிடலன்னு வெங்காயம் தக்காளி போட்டு குருமா வச்சேன். ஆமா. இந்த காலாவதியான உனக்கு வந்து கொண்டுட்டு போவாங்க. காலாவதி ஆளவனுக்கு எதுக்கு காளான்னு கேக்குறியா? காரம் போன கடைசியில உனக்கு எதுக்கு கட்டையில போற உனக்கு காரம் கேக்குது? எங்க காட்டு? இந்தா. ஆஹா ஆஹா ஆஹா. என்ன எப்பா, ஆஹா, எப்பா, ஓஹா. எப்பா. என்ன இந்தாப்பா, எப்பா? முட்டை காளானுப்பா. முட்டை காளா. ஐயா. நீ திங்க கூடாது. ஏப்பா, உன் மண்டையில அங்க ஓரத்துல ஒரு சொட்டை தெரியுது. வாழ்க்கையே இதாகி போச்சு. எப்படி அப்படி சொட்டை வந்துச்சு உனக்கு? நல்லா தானடா இருந்த. ஏ மண்டை பொழக்குதுடா உனக்கு மண்டை. ஓடே பொளக்குது பேசாத அப்படியே இருக்கிற. சரி, இப்ப இதை போட்டு என்ன பண்ண போறீங்க? போட்டு திருப்பி ஒரு விசில் ஒண்ணும். சரி. உலகத்திலே வந்து இப்படியே நான் வெறும் குருமா வச்சா காலம் வந்துட்டு இருக்கவாரு. பாவோதி பையல என்னை ஏதோ போட்டு பாடா படுத்துற. நல்லபடியா வெட்டி வெட்டி போடு. இதெல்லாம் வந்து புது டிப்ஸ்ப்பா. நான் வெறும் குருமா வச்சு எவன் சாப்பிடுறது? உனக்கு இறங்காதுல்ல. அதுக்காக தான் காளான். திப்ப நான் அழகா ஒரு குருமா வந்து வச்சு கொடுத்தா இத காளானா போடு, நல்லா காலாவதியா போடுன்னு. காளானை கூட்டு வச்சு குருமா வச்சு கறி மாதிரி சாப்பிடணும். ஏற்கனவே உன் மசாலா தூக்கலா இருக்கு. கறியில போனவனுக்கு கறி மாதிரி மசாலா இருக்கு. ஏப்பா அப்படி சொல்ற? எனக்கு காளானை பார்க்க பார்க்க அப்படியே பச்சையா திங்கணும் போலவே இருக்குப்பா. அப்பயே போகுது. ஆஹா, காளானை பார்க்க பார்க்க பச்சையா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரியா? நீ எததான் சாப்பிடணும் போல உனக்கு. இதை போட்டு எப்ப விசில் வச்சு எப்ப எனக்கு சோறு ஊத்தி தர்றது? இட்லி ஊத்தி தர்றது? சரி, 2 கருவேப்பிலை மல்லி அள்ளி போடுறதுல. புதினாவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஏ, ஒரு 4 சேர்த்து போடுப்பா. இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டுவா வேணாமா? காளானு 10 பேருக்கு 10மா? சாப்பிடலாம் போல இருக்கே. இதை என்ன பண்ணுவப்ப? குக்கரை போட்டு அடாடாடாடா சூப்பர்ப்பா. எப்பா, இங்க இருக்கிற டாட்டு அந்த முடியெல்லாம் எடுத்து விட்டா என்னப்பா? இருப்பா, தொட்டவன கூசுது. சே, என்ன பாருங்க எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. தொட்டவனே கூசுற அளவுக்கு இருக்கா பாருங்க. எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவ. அப்படியே ஒருத்தன் கை பட்டவனே அப்படியே வந்து கூசுது பாரு. கூசுது உடம்பு. இங்க பாரு, அதுக்காக கை வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வைக்க கூடாது. மண்டையில இருக்க அந்த உச்சி கொண்டையில இருக்கிற 4 முடியை எடுத்து முன்மண்டையில வை. அப்பயாவது முடி முளைக்குதான்னு பாப்போம். வழுக்கையை தாண்டி இன்னொரு வழுக்க உள்ள உழுதுகிட்டு இருக்குப்பா. அந்த பாரு, இந்த வீடியோ முடிஞ்ச உடனே காட்டுறேன் பாரு. சரியான சொட்டையா இருக்கு. பாப்போம்.